கிளாம்பழப்பா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகருக்கெல்லாம் நல்லதும்மா, முட்டி வலி கால் நல்லதும்மா. சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. இப்போ நல்லா இருக்குங்க. விளாம்பழம்பா எங்கிட்ட மரம் இருக்குது, மரத்தில் கச்சா காய்க்குது. விளாம்பழம் உண்டால் அதை கொஞ்சம் வச்சு முந்தி அந்த சாந்தை எடுத்து நாட்டு சக்கரை போட்டு கிளச்சி அப்படியே அடங்கி தட்டி காய வச்சுங்க. காய வச்சுங்க, காய்ஞ்ச கையோட எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. விளாம்பழம் மாறின கையோட அந்த பழம் எந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஊறுகாயை எடுத்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். சுகருக்கு நல்லது, கை கால் குறைச்சலுக்கு நல்லது. குழந்த பிள்ளைலாம் எல்லாருமே சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அப்படியே உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா பொடி நுணுக்கி ஒரு பாட்டில் வச்சுங்க, வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் அதில் வேலை போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பா, அம்மா பேசுறது நல்லா இருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்க. இதில் போட்ட ஊருக்கா தான்ப்பா, வெள்ளாமையில் போட்ட ஊருக்கா தான். இந்தப்பா அதை சாப்பிட்டு பாருங்கள், அம்மா போட்ட ஊருக்கா தான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கப்பா.